சில மனிதர்கள் அவங்க நினைக்கிறது, செய்யறது, செய்ய போறதுன்னு எல்லா விஷயங்களுமே மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால அவங்க நிறைய ப்ராப்ளம்ல மாட்டிப்பாங்க. எந்தெந்த விஷயங்கள மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்மளை சுத்தி நல்லவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறது நம்ம முட்டாள்தனம். அப்படி நல்லவங்களாவே இருந்தாலும் இந்த 6 விஷயங்களை நம்ம யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம லைஃப் கோல்ஸை பற்றி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. உங்கள் லைஃப் கோல்ஸை மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. உங்களுடைய மோட்டிவேஷன் லெவல் டிக்ரீஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் கோல்ஸை மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுடைய ஒப்பீனியனும் உங்கள் மேலே திணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒப்பீனியன் சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்கரேஜிங்காகவும் இல்லைன்னா ஒரு பயத்தையும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட், நம்ம பர்சனல் லைஃப் பற்றி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுங்க. அப்படி நம்ம பர்சனல் லைஃப் பற்றி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணால் நமக்கு ப்ரைவசி இருக்காதுன்னும் அது நம்ம மென்டல் ஹெல்த்தை பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ மேஜர் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம ஹைட் பண்ண முடியாது. மேரேஜ்னால் நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்ம லைஃப்பில் நடக்கிற அந்த குட்டி குட்டி சந்தோஷமான விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக மறைக்கணும். மற்றவங்க கிட்ட நம்ம வெளிப்படையாக இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நம்ம ரொம்ப ஒரு சின்ன மொமெண்ட் கூட நம்ம என்ஜாய் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மொமெண்ட்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஃபேமிலி இஷ்யூஸையும் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிப்போம். இதை அவங்க நமக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஓவர் ஷேரிங்னால அவங்க உங்களுடைய லைஃப் சாய்ஸஸை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. தேர்ட், நம்ம இன்கம் பற்றி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அவங்கள விட நீங்கள் 1 ரூபி அதிகமாக ஏர்ன் பண்ணால் கூட உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் வேலை இல்லாமல் பிச்சை எடுக்கணும்னு கூட நினைப்பாங்க. ஸோ நம்ம இன்கம் அண்ட் சேவிங்ஸ் பற்றி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபோர்த், நம்ம பாஸ்ட் ரெசல்மெண்ட்ஸ் பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம கடந்த கால வாழ்க்கையில் நமக்கு நிறைய ட்ராஜடிஸ் நடந்திருக்கும், நமக்கு நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பாஸ்ட் பற்றி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும்னு சொல்லுவாங்க தான். அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் போது ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை கவுன்சிலிங் செஷன்லையோ நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிண்டலும் கேலியும் தான் கிடைக்கும். இப்போ ஃபிஃப்த், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் மற்றவங்க கிட்ட சொன்னால் அவங்க உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை சொல்லி உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிக்ஸ்த், உங்கள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்லும் போது அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றவர்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி நாமளும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் கிட்ட மட்டும் சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு கடந்து போகாமல் நான் சொன்ன இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.